பசங்களா இங்க வாங்க. நான் தான் கிறிஸ்துமஸ் தாத்தா. 900 வருஷங்களுக்கு பிறகு உங்களை எல்லாம் பார்த்து கொண்டு வந்திருக்கிறேன். எங்களுக்கு நீங்க என்ன கொண்டு வந்திருக்கிறீங்க? நான் உங்களுக்கு நிறைய சாக்லேட் கொண்டு வந்திருக்கிறேன். அம்மா அம்மா, என்ன மகள்? எனக்கு ரொம்ப பசிக்குது. ஐயோ, கொஞ்சம் புறம்மா. இன்றைக்கு அப்பா வேலைக்கு போகல, காசு வேணுன்ற கையில இல்லையம்மா. நான் நாளை பிறகு அப்பா வேலைக்கு போனா கையில காசு வரும், எனக்கு சாப்பாடு வேண்டி தரணும்மா. கொஞ்சம் புறம்மா. நீங்க நேற்றும் இப்படிதான் சொன்னீங்க, இன்றைக்கும் இப்படிதான் சொல்றீங்க, நாளைக்கு இப்படிதான் சொல்லுவீங்க. 2 நாளா நான் சாப்பிடல, படிப்பும் இல்ல. போங்க அக்கால. ஏய் கிரிஜா, எங்க நீ நிக்கிறா? ஏய் சாப்பாடு போடாடி. சும்மா இருங்க. உழைச்சிக்கணும். அந்த தினத்துல சாப்பாடு உங்களுக்கு புள்ள 2 நாளா பட்டினியோட கிடக்குது, சாப்பாடு கொடுக்க வழியில. அதனால வந்துட்டேன், சாப்பாடு கொடுத்து போனாங்க. என்னடி சொல்ற? உழைச்சி தந்தெல்லாம் கொண்டு போய் புது கேஸுக்கு பதுக்கி வச்சு போட்டு இப்ப கதல கலைக்கிறியா? பாரு சாப்பாடு. அப்பா, நீங்க குடிச்சது காணாது, நீங்க குடும்பத்தை நாசமாக்குறது காணாது, எங்களையும் நாசமாக்குறீங்க. 2 நாளா நான் சாப்பிடல. நீங்க இப்படியே குடிக்க அடிமையாயிருங்க. நான் போறேன். சரி, நான் கணக்க படிக்கணும். இருந்து படிப்போம். நான் எக்ஸாம் நம்ம இருக்கு. ஹலோ, அம்மா சவுண்ட குறைங்க அம்மா. எப்படி படிக்கிறது? பிக் பாஸ் பார்த்து கொடுத்தா அம்மா. சத்தம் போடாம இரு. பிக் பாஸ் நல்ல கட்டம் போய் கொண்டிருக்க போறமா. இப்ப ஆடிட்டு வெளில போறவங்க பார்க்கணும். கொஞ்சம் போறடா. அம்மா, எனக்கு அடுத்த வருஷம் ஓய்வு இருக்கு, நான் படிக்கணும். இப்படி சத்தமா டிவி பார்த்து எப்படி படிக்கிறது? வார வருஷமா? வார வருஷம் அடுத்த புது பிக் பாஸ் வாங்க போகுது. 10வது பிக் பாஸ். அதுக்கு நான் முக்கியமா பார்க்கணும். என்னது, புது பிக் பாஸ் தொடங்குதா? அப்ப நான் எங்க போய் படிக்கிறேன்? எப்படி படிக்கிறது? இவன் அங்க ஜெரோனியம் ஸ்கூல் எங்க கோயில ஸ்டடி கொடுக்காம அங்க போயிருந்து படிக்க. இங்க எனக்கு வீட்டு இடம் இல்லை. உங்களுக்கு டெலிஃபோனோட கொஞ்சம் சத்தம் போடாம இரு. அக்கா போய் அங்க போய் போனை நோண்டு. யாரோட கழிச்சு கொண்டிருக்கிறேன்? நான் இங்க பார்த்து கொண்டிருக்க, நீங்க சத்தம் போடுவோம். சும்மா இருடா. அவனுக்கு இப்ப வேலையால வந்து நான் கழிச்சு கொண்டு இருக்கேன். உனக்கு வேணும் மாட்டா நீ போய் காலைல பஞ்சம் படி போட. 2 பேரும் போங்க. நாளைக்கு நாடகம் பார்க்க வரீங்க. நீ வர பிக் பாஸ் ஒரு 6 போட்டோக்க பார்த்துட்டு வா. 6 தெரியுமா? இன்றைக்கு 6 போற வழியில தெரியாது. 6 போட தெரியுமா உங்களுக்கு? இந்த அலெக்ஸ் சம்மாவோட இந்த போனுக்கும் டிவிக்கும் அடிமையா இருக்கிற குடும்பத்துல நான் எப்படிதான் படிக்கிறது? எங்க போய் நான் படிக்கிறது? சோமியா, சோமியா, நீ நிலா மிஸ்ல கிளாஸுக்கு போயிலையா? எனக்கு எனக்கு காய்ச்சலா இருக்குது. இந்த காய்ச்சல் நீ ஸ்கூலையே கட் பண்ண போறா நடியில. அந்த மனுஷி காண இடத்துல கேட்க போகுது. கெரியன்ற ஒரு வழிகள் இல்ல அப்ப எனக்கு என்ன பெரிய ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போங்க. இதுல பெரிய ஆஸ்பத்திரி பாரு. நான் உங்க பெரிய ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போயிட்டு எத்தனை மணி திரும்பி வர்றது? சரி, அப்ப பிரைவேட் ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போங்க. இது போக பிரைவேட் ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போயிட்டு நான் எடுக்கிற சம்பளத்துக்கு படிப்பு கொடுக்கவே பார்த்தா கெரியன் நிலம்பி ஒரு 12 போட்டு கெரியன் படிக்கிறது. ஐயோ, இந்த அப்பாவோட இயலாது. பள்ளிக்கூடம் என்றா பள்ளிக்கூடம், கிளாஸ் என்றா கிளாஸ், 20 மணித்தேல படிப்படி என்றா
ஐயோ எனக்கு மூளையே களைச்சு போச்சு. இங்க இருக்க முடியாது, நான் போறேன். ஹாய் சஞ்சய், ஷாமி, எப்படி இருக்கு? கனடால கண்டேன. என்ன சஞ்சய் ஒரு மாதிரியா இருக்கிற? இந்த குடும்பத்தை நினைக்கிறா என்ன சொல்றேன்னு தெரியாம இருக்கு. என்னாச்சு? இந்த குடும்பத்துல என்ன படிக்கவே விடுறாங்க இல்லை. எங்களோட அம்மா இந்த லூஸ் பிக் பாஸ் பார்த்து கொண்டு இருக்கிற அந்த சத்தத்துக்கு இல்லை. எங்களோட அக்கா ஒருத்தி அந்த புருஷனோட கழிச்சு கொண்டு இருக்கிறாங்க. என்ன செய்யறேன்னு தெரியாம இருக்கு. எப்படி படிக்கிறது? அடுத்த வருஷம் ஓயல் எல்லாம் இருக்கு. ஆனா சின்ன பிள்ளைகளான நினைக்கிறாங்களே இல்ல. எங்களால ஒரு அளவுக்கு தான் படிக்க முடியும். காலையில உடம்பி இரவு படுக்க வர மட்டும் படிப்படி என்றா நான் எப்ப விளையாடுறது, நான் எப்ப சந்தோஷமா இருக்கிறது? உங்களுக்கு கண்டாலும் படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனக்கு அது கூட இல்ல. என் அப்பா போதையில அடிமையா இருக்கிற. எனக்கு 2 நாளா சாப்பாடே இல்ல. எனக்கு நிம்மதியே இல்லை இந்த சின்ன வயசுல. எங்களோட குடும்பமே சிதைஞ்சு போச்சு. என்ன செய்யறேன்னு என்ன செய்யறது தெரியல. ஹலோ, ஏய் பசங்களா, இங்க வாங்க. நீங்க யாரு? உங்களை தான் கூப்பிடுறேன், வாங்க. நான் தான் கிறிஸ்துமஸ் தாத்தா. உங்களுக்கு நான் நிறைய பரிசுகள் கொண்டு வந்திருக்கிறேன். என்ன பரிசுக தாத்தா? உங்களுக்கு நான் நிறைய சாக்லேட், விளையாட்டு சாமான் கொண்டு வந்திருக்கிறேன். ஐயோ இது எங்களுக்கு வேணாம். வேணாம். அப்போ உங்களுக்கு என்னதான் வேணும்? தாத்தா எனக்கு படிக்க ரொம்ப ஆசைதான். ஆனா எங்கட வீட்டால் படிக்கிற சூழ்நிலை இல்லை. சத்தமா இருக்கு, படிக்கலாம் இருக்கு. அடுத்த வருஷம் ஓயலும் இருக்கு. அதுக்கு ஏதாவது நீங்க எனக்கு அரேஞ்ச் செஞ்சுட்டாங்க தாத்தா. அப்போ உனக்கு? நானாவே நல்லா படிப்பேன். ஆனா என்ன படிப்படி என்று சொல்லி அந்த மூளையை அழுத்துறாங்க. எனக்கு அதனால பல வீணமா இருக்குது. அடிக்கடி வருத்தமும் வருது. இது எனக்கு முடியல. உங்களுக்கு இது ஏதாவது இருக்குதா தாத்தா? அப்போ உனக்கு? எனக்கு தாத்தா, எனக்கு நல்ல வாழ விருப்பம், நல்ல படிக்கவும் விருப்பம். ஆனா எங்கட அப்பா போதைக்கு அடிமையாகி எங்கட குடும்பமே சிதைந்து போச்சு. ஏதாவது நிம்மதியா இருக்கிறதுக்கு தருவீங்களா? என்னடாப்பா இவ்வளவு பெரிய விஷயத்தை கேட்கிறீங்களே. அடிப்படையில் உங்களை குடும்பம் ஏதோ ஒன்றுக்கு அடிமையாத்தான் இருக்கேன்னு. உங்களுக்கு கட்டாயம் ஒரு மீட்பு தேவைதான். இப்படித்தான் 2000 வருஷங்களுக்கு முதல் ஒரு மீட்பு நிகழ்ச்சி நடந்தது. உங்களுக்கு தெரியுமா? வீட்டு நிகழ்ச்சியா? ஆமா, உங்களுக்கு தெரியுமா? இல்லையே. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், வாருங்கள். ஓகே. நான் ஆடையின்றி இருக்கிறேன். நீ ஆடையின்றி இருக்கிறாய் என உனக்கு சொன்னது யார்? நான் உண்ணக்கூடாது என சொன்ன மரத்தின் கனியை நீ உண்டாயா? ஆம் ஆண்டவரே. நீ பாவம் செய்ததால் என்னோடு இருந்த அன்புறவை உடைத்து விட்டாய். எனவே இப்போதே இந்த இன்ப வனத்தை விட்டு வெளியேறு. ஆதாம் வெளியேறுதல். ஆதாம் நில். நீ பாவம் செய்தாலும் நான் உன்னை அன்பு செய்கின்றேன். உன்னை இப்படியே விட்டுவிட மாட்டேன். உன்னை பாவத்தில் இருந்து மீட்க ஒரு மீட்பரை அனுப்புவேன். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார். நான் கபிரியேலின் தூதன். நான் உமக்கு ஒரு நற்செய்தி கொண்டு வந்திருக்கின்றேன். என்ன செய்தி கொண்டு வந்திருக்கிறீர்கள்? இதோ நீர் கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுப்பீர். அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். நான்
கன்னியாயிற்றே, நான் இன்னும் கணவனை அறியேனே. இது கடவுளின் செயல். தூய ஆவியால் கருவுற்றிருக்கின்றேன். ஏனெனில் பிறக்கப் போகும் குழந்தை தூயது. அவர் பாவ அடிமைத்தனத்திலிருந்து இந்த உலகத்தை மீட்கப் போகின்றார். நான் ஆண்டவரின் அடிமை, உமது சொல்படியே நிகழட்டும். யோசேப்பு, நீர் மரியாவை உன் மனைவியாக ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் பிறக்கப் போகிறவர் இறைமகன். அவர் இந்த உலகத்தை மீட்க வந்திருக்கும் அரசர். யார் ஐயா நீங்கள்? எனது மனைவி கருவுற்றிருக்கிறார். தங்குவதற்கு ஒரு இடம் தருவீர்களா? எனது வீட்டில் இடம் இல்லை, பக்கத்து வீட்டில் கேட்டு பாருங்கள். எனது மனைவி கருவித்திருக்கிறார். அவருக்கு பேறுகாலம் நெருங்கிவிட்டது. தங்குவதற்கு ஒரு இடம் தருவீர்களா? எனது வீட்டில் இப்போது இடம் இல்லை. ஏனென்றால் எனது வீட்டில் ஆட்கள் இருக்கின்றார்கள். எனது தொழுவத்தில் இடம் உண்டு. வேண்டுமென்றால் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஆம், நன்றி அம்மா. பாவ அடிமைத்தனத்திலிருந்து எம்மை மீட்க மீட்பர் பிறந்துள்ளார். இந்த உலகத்தை மீட்க ஒரு அரசர் பிறந்துள்ளார். இயேசுவின் பிறப்பு உலகிற்கு மகிழ்ச்சி அளித்தாலும் அச்செய்தி அரசன் ஏரோதிற்கு கலக்கத்தை ஏற்படுத்தியது. தனது அரியாசனம் ஆட்டம் காணும் என அவன் அஞ்சினான். எனவே பெத்லெஹேமில் உள்ள 2 வயதுக்குட்பட்ட அனைத்து ஆண் குழந்தைகளையும் கொல்லுமாறு அவன் கட்டளையிட்டான். நடந்ததா தாத்தா? ஆமாம், இயேசுவுக்காக எத்தனையோ குழந்தைகள் தங்களுடைய உயிரை தியாகம் செய்தார்கள். அந்த இயேசுதான் பாவத்திலிருந்து இந்த உலகை மீட்பர். அவரா உலகத்தை மீட்டவர்? ஆமாம், அவர் அறிவிலும் ஞானத்திலும் முதிர்ந்து கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்த பிள்ளையாய் வளர்ந்து இறைவனுடைய திட்டப்படி வாழ்ந்து பாடுபட்டு மறித்து மீண்டும் உயிர்த்து இந்த உலகை மீட்டார். அப்போ எங்களை மீட்ப வரவரா? அவர் மீண்டும் பிறப்பார். அவர் மீண்டும் பிறக்க தயார். நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா? எப்படி தயாராகிறது? வாங்கள், நான் உங்களை தயார்படுத்துகிறேன். எங்கட வீட்டை வர சொல்லுங்க தாத்தா. இல்ல, எந்த வீட்டை வர? அமைதி, எல்லோரும் அமைதியா இருக்கிறேன். கிறிஸ்து உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் வர தயாராக இருக்கிறார். ஆனால் அவரை வரவேற்க நீங்கள் எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? நீங்க தயார்படுத்துங்க தாத்தா. ஓகே, நான் உங்களை தயார்படுத்துகிறேன். வாருங்கள். ஓகே. ஐயோ, மறுபடியும் குடிச்சிட்டு வந்துட்டு மனுஷன். ஐயோ, என்ன செய்யறோன்னு தெரியாம இருக்கு. திருத்தவும் முடியல. நான் என்ன செய்யறது? கடவுளே, என்ன செய்யறது? அம்மா அம்மா, இங்க வாங்க. என்னம்மா, என்ன? இவர் யார்? இவர்தான் கிறிஸ்மஸ் தாத்தா. இயேசு எங்கட வீட்டை பிறக்கிறத பற்றி சொல்ல வந்திருக்கிறார். எங்கட வீட்டை பிறக்க போறா இயேசு? ஐயோ, இயேசு உங்கள் வீட்டை பிறக்க கூடாதா? ஐயோ, இந்த குடிகார மனுஷன் வீட்லயா? நான் என்ன செய்வேன்? நீ உன் குடும்பத்தை பற்றி எப்பயாவது யோசிச்சிருக்கிறியா? உன்னுடைய மனைவி, உன்னுடைய பிள்ளைகள் எல்லாம் உன்னுடைய சொத்தென்று உனக்கு தெரியாதா? அவங்கள பத்திரமாக பார்த்துக்க வேண்டியது உன்ற கடமைதானே.
அதுதானே ஆண்டவர் உனக்கு அளித்த பொறுப்பு. அந்த பொறுப்பிலே இருந்து நீ மீறினா என்னென்று அவர் படைப்பாக இருக்கலாம். உன்னுடைய மகளை பற்றி யோசிச்சிருக்கிறியா? அவள் இந்த சின்ன வயசிலேயே எவ்வளவு விரக்தியோடு வாழ்கிறாள் தெரியுமா? அந்த பிஞ்சு மனசுல ஒரு வடு இருக்கு. அந்த காயத்தை உன்னால ஆற்ற முடியுமா? நீ முதல் மனுஷனாக மாறு. அப்போ உன் வீட்டிலேயும் கிறிஸ்து பிறப்பார். நான் போயிட்டு வருகிறேன். கிறிஸ்து நிச்சயமாக உங்கள் வீட்டிலும் பிறப்பார். அம்மா அம்மா அம்மா. ஓ ஹலோ. நாடகம் பார்க்க விட மாட்டான். என்னடா அம்மா, இவன் தான் கிறிஸ்மஸ் தாத்தா. எங்கட வீட்டை இயேசுவ பிறக்க போறோம், அதை பற்றி சொல்ல வந்திருக்கிறேன். எங்களுக்கு என்னது? எங்க வீட்டு பிறக்க போறாரா? பக்கத்து வீட்டுல பிறக்க போறேன். எங்க வீட்டுல பிறக்க விளக்க பிறக்க மனுஷனுடைய வாழ்க்கையிலே தொழில்நுட்பம் ஒரு அங்கம்தான். அந்த தொழில்நுட்பத்துக்கு மனுஷன் அடிமையாக கூடாது. வாழ்க்கையை வளர்க்கத்தான் ஆண்டவர் மனிதனுக்கு தொழில்நுட்ப அறிவை கொடுத்திருக்கிறார். ஆனால் அது உங்க வாழ்க்கையை சீரழிக்குது. உங்களோட மகனுக்கு படிக்கிற வயசு, படிக்க ஆர்வம் இருக்கு, அவனுக்கு நிறைய திறமை இருக்கு. அவன் படிக்கிறதுக்கான சந்தர்ப்பத்தை நீங்க தான் ஏற்படுத்தி கொடுக்கணும். தொலைபேசிக்குள் உறவுகளை தொலைக்காதீங்க. ஒருவர் ஒருவருடைய முகத்தை பார்த்து சிரித்து பேச பழகுங்க. அப்போ மனிதம் வளரும். புனிதமான இயேசுவும் உங்கள் உள்ளங்களில் பிறப்பார். அவரை வரவேற்க நீங்கள் தயாராகுங்கள். நான் போயிட்டு வருகிறேன். கிறிஸ்துவின் உங்கள் வீட்டிலும் பிறப்பார். உங்கள் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் கிறிஸ்து பிறப்பார். ஆறு இது ஒரு ஆள் கூட்டி எழுதுங்கிறேன். உனக்கு வக்காலதா? இங்க ஒரு ஆளை கூட்டி கொண்டு இருக்கிறேன். இவரோட கதைங்க முதல். இவர் தான் கிறிஸ்மஸ் தாத்தா. இந்த நிலாமிசில கிளாஸுக்கு போச்சுன்னா அதுக்கு பதிலாக இவரை கூட்டி எழுதுக்கிறியா? முதல் இவரோட கதைங்க. இவர் தான் கிறிஸ்மஸ் தாத்தா. இயேசு எங்கட வீட்டை பிறந்ததை பற்றி கதைக்க போறார். எங்கட வீட்டை இயேசு பிறக்க போறாரு? ஏன் உங்கள் வீட்டில் இயேசு பிறக்க கூடாதா? படிப்பு மனித வாழ்க்கைக்கு தேவைதான். ஆனால் 24 மணித்தியாலமும் படிக்க இயலாது. இவள் சிறுமி. இவளுடைய மூளைக்கண்டு ஒரு அளவு இருக்கு. அந்த அளவுக்கு மட்டும்தான் கிரகிக்க முடியும். அதுக்கு மேலே கொடுத்தா அவள் பலவீனமாகி விடுவாள். ஏன் பெற்றோர்களே இப்படி ஒரு போட்டி உலகத்தை பிள்ளைகளுக்கு உருவாக்குறீங்க? அவங்கள சுதந்திரமா படிக்க விடுங்க. அப்படி சுதந்திரமான கல்வி அவர்களுக்கு வாழ்க்கையிலே வெற்றி தரும். அளவுக்கு மீறி கல்வியை திணிக்காதீங்க. அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சுதானே. இந்த திணிப்பு கூட ஒரு அடிமைத்தனம்தான். அந்த அடிமைத்தனத்தில் இருந்து வெளிவாங்க. அப்போ உங்க உள்ளங்களிலும் இல்லங்களிலும் கிறிஸ்து பிறப்பார். சாரி, நான் போயிட்டு வருகிறேன். கிறிஸ்து கட்டாயம் உங்கள் இல்லத்திலும் பிறப்பார். சஞ்சய், அஸ்வினி, இங்க வந்து பாருங்க, எனக்கு புது போன் ஒன்று கிடைச்சது. வாங்க டிக்டாக் எடுப்போம். அந்த டிஜே ஒரு ஆள் ஒரு சாங் பண்ணிருக்காரு. அதுக்கு ஒரு TikTok அது நல்லா இருக்கும். ஆடுவோமா? ஓகே.
விட்டவும் இப்ப இயேசு வந்து பிறந்திருக்கிறார். இப்ப என்ன அப்பாவும் சுதந்திரமா என்ன படிக்க விடுறார். அதனாலதான் நான் இப்ப நல்லா படிக்கிறேன். எனக்கு இப்ப விளையாடவும் நேரம் கிடைச்சிட்டு எனக்கு சரியான சந்தோஷமா இருக்குது. அது நல்ல விஷயம் தானே. ஓ, எங்கட அப்பா குடிய விட்டுட்டார், இப்ப வேலைக்கு போறார். இப்ப எனக்கு சாப்பாடும் கிடைக்குது, நிம்மதியாம் இருக்குது. படிக்கலாம், எல்லாம் செய்யலாம். தாத்தா, எங்களை விட்டையும் எங்க அம்மா நிறைய உதவி செய்யறாங்க. என்னால இப்ப அமைதியாக இருந்து படிக்க முடியுது. எங்க அக்காவும் தனி கொடுக்கணும் போயிட்டா புருஷனோட. அதனால எனக்கு இப்ப ஃப்ரீ, நான் படிக்கலாம். தாத்தா, நீங்களும் எங்களோட டிக்டாக் எடுப்பீங்களா? ஓ வாங்க தாத்தா, எங்களோட சேர்ந்து டான்ஸ் ஓ, ஆடுவோம். ராட்ட போடுவோம். ஓகே, ஸ்டார்ட் தி மியூசிக். பார்த்தீங்களா இந்த சின்ன பிள்ளைகளோட சந்தோஷத்தை? அவங்களுக்கும் ஒரு உலகம் இருக்கு. அது அமைதியான, அழுத்தம் இல்லாத, சந்தோஷமான உலகம். பெத்தவங்க பெரியவங்க உங்க எண்ணங்களை திணிச்சு அவங்க உலகத்தை சீரழிக்காதீங்க. அவங்க சுதந்திரத்தை பறிக்கிற விதத்துல ஒடுக்கப்படும் அழுத்தங்கள் கூட ஒரு வகையில அடிமைத்தனம்தான். அவங்களை இந்த உலகத்துல சந்தோஷமா சிறகடிக்க அனுமதியுங்க. அப்போ அவங்க மனங்களிலும் இயேசு பிறப்பார். ஓகே, ஸ்டார்ட் தி மியூசிக். பட்டப்போடு.